ஹலோ அஸ்ஸலாமு எவ்ரிவான், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். இன்றைக்கி ஜெமிலா கிச்சனில் பட்டர் பீன்ஸ் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு பட்டர் பீன்ஸ்னால் என்னென்னு தெரியும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டெஃபினெட்லி ஹை ப்ரோட்டீனான பீன்ஸ் இது. குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் டெலிவரி ஆன லேடிஸ்க்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் ப்ரான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப ப்ரான்லாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் செய்யலாம். இதில் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு பட்டர் பீன்ஸ் குறவாக கிடச்சனால நான் பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து குருமா மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர். ஸோ அதெல்லாம் நான் வந்து வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து தாளிப்பு ஜாமான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் சின்ன சைஸில். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு வாசத்துக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. ஸோ அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளோட பட்டர் பீன்ஸ் இதை வந்து சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையுமே நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தாங்க தாளிச்சு விட்டுருக்குறோம், நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் அதை வந்து வேக விட போகிறோம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டுக்கலாம். ஸோ பட்டர் பீன்ஸுக்கு வந்து ஒரு 2 விசில் வச்சா போதும். ஸோ விசில் விட்டதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு தான் ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்ப நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இது வந்து செகண்டு. ஸோ அதுக்கு பிறகு அதுவுமே நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வரும். ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ரான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரான் வந்து அதோடய பேக்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ எப்போவுமே ப்ரான் வந்து நாங்கள் அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ ப்ரானையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை அதையுமே சேர்த்துட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விட போகிறோம். ஸோ வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக